ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் பொரியல் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு வேக வச்சு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஃப்ரைலே போட்டுடுறேன். சும்மா லைட்டாக ஒரு கோல்டன் ஃப்ரை வந்த உடனே ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு வதக்குறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக ஃப்ரையான கண்ணாடி பதம் வந்தாலே போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்சிருக்கிற கேரட் இறக்கி எடுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் கோஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பே நேஷ்னல் வெஜிடபிள் பொரியல். கல்யாணத்துங்கள்லாம் இதான் நேஷ்னல் பொரியல்னு போடுவாங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, ஒன்று கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். ஆனால் அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம். மிளகாத்தூள் போடலை, பச்சை மிளகாவே நான் கீரி போட்டிருக்கேன். ஏற்கனவே கத்திரிக்காய் காரக்குழம்பு, அது காம்பினேஷனாக பச்சை மிளகாய் போட்டு பொரியல் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். திருப்பி அதே மிளகாத்தூள் போட்டுன்னா அதுவும் காரமாக இருக்கும், இதுவும் காரமாக இருக்கும். அதனால் இதில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூட்டு மாதிரியோ இன்னும் காரமாக வேணும்னு வச்சிங்கன்னா மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகட்டும். வெஜிடபிள்ஸ் பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் வதங்கி போச்சு. இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சாக நம்ம கொடுக்க போகிறது தேங்காய் திருகல். அது போட்டால் தான் இன்னும் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். நான் ஒரு 2 பத்தை தேங்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்குனா சூப்பரான நமக்கு நேஷ்னல் வெஜிடபிள்ஸ் ரெடி. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.